அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் நம்பர் சிஸ்டமில் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய போன வீடியோவில் நான் ப்ராக்ரஷன்னா என்ன, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா என்னது, அப்புறம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கக்கூடிய பேசிக் சம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணியிருந்தேன். என்னோடய இந்த வீடியோ வந்து கண்டினியூஷனான ஒரு வீடியோ தான். இது பார்ட் 3 வீடியோ. இது பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க அந்த ப்ராக்ரஷன் வீடியோவை பார்த்துடுங்க. அதுக்கு முன்னாடி நான் நம்பர் சிஸ்டம் யூனிட் டிஜிட்னு ஒரு கான்செப்ட் எடுத்திருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துடுங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் எங்கெங்கே படிக்கணுன்றதுக்கான புக் லிஸ்ட்டை பற்றின ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சிலபஸ் அண்ட் புக் லிஸ்ட்டை வேர் டு ஸ்டடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் சிஸ்டம்லோட மீச்சம் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்லாம் பார்த்துட்டு ஜியோமெட்ரிக் சிஸ்டம்ன்ற அந்த டாபிக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போது நாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் 4வது சம் நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் 2 டிஜிட் நம்பர் விச் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 2 டிஜிட் நம்பர் வந்து 7ஓட மல்டிப்பிளாக இருக்கணும், அதோட சம்மை மட்டும் எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த சம் வந்து பார்த்தோன்னா 7ஓட மல்டிப்பிளாக இருக்கணும், அது 2 டிஜிட் நம்பராகவும் இருக்கணும். ஸோ 7 வந்து வராது. ஸோ 7 வந்து வராது நமக்கு. அது இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நம்பர் வந்து 14, அப்புறம் 21, அப்புறம் 28 அப் டு 7 டேபிளில் 7 10s are 70, 77, 84, 91, 98 வரைக்கும் நமக்கு போகும். அதுதான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். 14, 21, 28 அப் டு 98. இதோட சம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா, n/2 டிவைடட் n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1d. இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் ஆச்சுன்றதை போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் என்னன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் இருக்கக்கூடிய 14, 21, 28 இதோட அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை நம்ம கவுண்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து 13 அப்படின்னு வரும். சரி, இதை கையால் நம்மளால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அதுதான் என்னென்னா n = L-a/d + 1. இதில் நீங்கள் பாருங்கள், கடைசி நம்பர் வந்து என்னது 98. ஸோ 98 போடுங்க. -14 டிவைடட் பை காமன் டிஃப்ரென்ஸ். டினா காமன் டிஃப்ரென்ஸ். இதில் இவங்களே சொல்லிட்டாங்க மல்டிபிள் ஆஃப் 7 அப்படின்னு. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 7 ப்ளஸ் 1 84 வரும். 98 - 14 வந்து 84 டிவைடட் பை 7 + 1. இதை நம்ம பண்ணோன்னா 12 வரும். 12 + 1 வந்து எனக்கு 13 அப்படின்னு வரும். அந்த 13 தாங்க இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இன்ட்டு 2a அப்படின்னா 14. ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எனக்கு 14 ப்ளஸ் n-1 டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம் -1. ஸோ 13 - 1 வந்து 12ன்னு வரும். இன்ட்டு அந்த காமன் டிஃப்ரென்ஸ் 7. இதை சால்வ் பண்ணோன்னா 13/2 வந்து 6.5, 2 × 14 வந்து 28 ப்ளஸ் 12 × 7 வந்து 84. 28 + 84 வந்து 112ன்னு வரும். இன்ட்டு 6.5 இதை போட்டோன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சராக 728 வரும். ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 728. இந்த சம்மில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மல்டிபிள் ஆஃப் 7ஆக இருக்கணும், 2 டிஜிட் நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் 7 சிங்கிள் டிஜிட் நம்பர், அதனால் அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு 2 டிஜிட் நம்பரில் 7ஓட மல்டிபிள் 14ல் ஆரம்பிக்குது. அப் டு 2 டிஜிட் நம்பரில் 7ஓட மல்டிபிள் வந்து 98 வரைக்கும் போகும். அதனால தான் 14, 21, 28 அப் டு 98 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இது நமக்கு புரியணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் 2 டிஜிட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 8 கிவ்ஸ் ரிமைண்டர் ஆஃப் 5 இன் ஈச் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 டிஜிட் நம்பராக இருக்கணும் எனக்கு. அது வந்து 8ஓட மல்டிபிள். 8ஆல் டிவைட் ஆகும்போது எனக்கு 5ன்ற அந்த ரிமைண்டர் வந்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 டிஜிட் நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும்போது 5ன்ற அந்த ரிமைண்டர் வந்து எனக்கு வரணும் அப்படின்றாங்க.
இப்போது 8ஓட மல்டிப்புளாக நம்ம எழுதணும். 8, 16, 24, 32 அப் டு 88, 96 இது வரைக்கும் நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிமைண்டர் 5ஆக வரணுன்றாங்க. அதனால் இந்த 8, 16, 21, 32 இதோடலாம் +5 நம்ம வந்து சேர்க்கணும். இதை நம்ம சேர்த்தோன்னா என்ன வரும்னா 8 + 5 வந்து 13 அப்படின்னு வரும். 16 + 5 21 வரும். 24 + 5 29 வரும். 32 + 5 37 வரும். 88 + 5 93 வரும். 98 + 5 நம்ம போட்டோன்னா 101 அப்படின்னு வரும். விச் இஸ் அ 3 டிஜிட் நம்பர். அது 3 இலக்க எண்ணா மாறுறதால இந்த சம்முக்கு இந்த 101 நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஏன்னா 2 டிஜிட் நம்பர் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ 93 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணால் போதும். நான் திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 டிஜிட் நம்பர்னு சொல்கிறாங்க. 8ஆல் டிவைட் ஆகும்போது அதோட ரிமைண்டர் வந்து எனக்கு 5ன்னு வரணும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 2 டிஜிட் நம்பர் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் 8ஓட மல்டிபிள்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல வந்து 5 இருக்குது. இந்த 5 வந்து ரிமைண்டராக வருதுன்னு எனக்கு தெரியும். அதனால் இது வந்து ரிமைண்டர் தியரம் கான்செப்ட் படி இதையும் இந்த ரிமைண்டரோட இந்த 8ஐ வந்து நான் வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு 13ன்னு வரும். இது வந்து நம்பர் 8க்கு. இதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல வந்து 8க்கு பதிலாக நாம் 16ன்னு நாம் போடுறோம். ஒரு 2 டிஜிட் நம்பரு, அது எனக்கு நம்பர் என்னன்னு தெரியல. அது வந்து 16ஆல் டிவைட் ஆகுது ரெண்டாவது வாட்டி. ஏன்னா 8ஓட மல்டிபிள் செகண்ட் மல்டிபிள் வந்து 16ஆல் டிவைட் ஆகும்போது எனக்கு 5ன்ற ரிமைண்டர் வருது. ஸோ 16 + 5 வந்து 21. இதே மாதிரி தான் 24க்கு, 32க்கு, 88க்கு, 96க்கு. ஓகே, இந்த நம்பர் நம்ம அரைவ் பண்ண உடனே சம் என்னன்னு கேட்குறாங்க. சம்மோட ஃபார்முலா வந்து n/2 2a + n - 1d. இதில் நமக்கு கொடுக்கல. வந்து எவ்வளோன்னு கொடுக்கல. 93 வரைக்கும் போகுது. இப்போ ஒன்ஸ் நம்ம இந்த நம்பருக்கு வந்தோடனே இதை தான் நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கணுமே தவிர்த்து இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடாது. இதில் வந்து n வந்து 13 to 93 வரைக்கும் n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா L - a/d + 1. இந்த இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த வந்து இந்த சம் ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு சம்மோட வேல்யூ வந்து ஆன்சராக கிடைக்கும். இப்போ n வந்து L 93 - a வந்து 13 டிவைடட் பை 8ன்றது காமன் டிஃப்ரென்ஸ். அதிலே மல்டிபிள் ஆஃப் 8ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 8 + 1. 93 - 13 வந்து 80 அப்படின்னு வரும். டிவைடட் பை 8 + 1. 8ஐயும் 80ஐயும் நம்ம டிவைட் பண்ணும்போது 10 அப்படின்னு வரும். 10 + 1 வந்து 11. ஸோ என்னோட வேல்யூ வந்து 11 நமக்கு. இந்த கண்டுபிடிச்ச இந்த என்னோட வேல்யூவை நாம் சம்மோட ஃபார்முலாவில் போட போகிறோம். அதாவது n/2 2a + n - 1d. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 11/2 வந்து 5.5. 2 × 13 26 + 11 - 1 10 × 8. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 5.5 வரும். 26 + 80 வந்து 106. 106 × 5.5 நம்ம டேலி பண்ணோன்னா 583 வரும். இதுதான் அந்த சம்முக்கான ஆன்சர் நமக்கு. இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 583. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்ன்ற டாபிக் உள்ளே இருக்கோம். இப்போ நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஏபி பார்த்தப்ப அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் பார்த்தப்ப ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபாலோ பண்ணோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட பேட்டர்ன் a + d a + 2d அப் டு a + n - 1d. இதுதான் nth டேர்ம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஏபியில். அதே மாதிரி தான் இங்கேயும் ar ar² ar³ அப் டு ar⁻n - 1. இது வந்து ஜிபியோட nth டேர்ம். ஏனா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏபி மாதிரியே. ஆர்னா காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்கிறேன். என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம். இப்போது இது கீழே இருக்கிற இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஜிபிக்கு. T2/T1 6/3 ஈக்குவல் டு 12/6 T3/T2. அதேமாதிரி T4/T3. T4னா டேர்ம் 3, டேர்ம் 4.
24/12. அதே மாதிரி T5/T4 48/24. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். எல்லா இதுலேயுமே நமக்கு 2 2 2 2 அப்படின்னு ஆன்சர் வரும். இந்த 2ன்றது தான் காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமன் ரேஷியோ ஆறுன்றது என்னென்னா, இந்த கொடுக்கப்பட்ட இந்த சீரீஸ் இந்த தொடரில் 2வது டேர்மை 1வது டேர்மால் டிவைட் பண்ணும் போதும், அதே மாதிரி இந்த ப்ராசஸை கண்டினியூஸாக இங்கே பண்ணுமே T3/T2 T4/T3 T5/T4 இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணும்போது ஆன்சர் வந்து ஒரே ஆன்சராக வரும். அதுதான் காமன் ரேஷியோ. இந்த இடத்துல காமன் ரேஷியோ வந்து 2. அவ்வளோதான். ARN இதுதான் டேர்ம்ஸு. இதோட nth டேர்ம் வந்து AR⁻n-1. இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இப்போ அடுத்த ஃபார்முலாஸ் பார்க்கலாம். nth டேர்மோட ஃபார்முலா AR⁻n-1. இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது சம்மு வந்து நம்ம ஜிபிக்கு பார்க்கும்போது அங்கே வந்து n/2 × 2a + n-1 × d அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து எப்படின்னா 3 ஃபார்முலா வரும். இங்கே சம்முக்கு ஆரோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருந்தால், அதாவது காமன் ரேஷியோ கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா. இதே காமன் ரேஷியோ லெஸ் தேன் 1 அப்படின்னா இந்த ஃபார்முலா. காமன் ரேஷியோ வந்து அப் டு இன்ஃபினிட்டி, இதை வந்து சம் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சம் டு இன்ஃபினிட்டி. சம் டு இன்ஃபினிட்டினா இந்த ஃபார்முலா, அதாவது a/1 - r Sn = a × r⁻n-1 / r-1. இது r கிரேட்டர் தேன் 1 இருந்தால், அதேமாதிரி r லெஸ் தேன் 1 இருந்தால் Sn = a1 - r⁻n / 1 - r. சம் டு இன்ஃபினிட்டினா a/1 - r. இப்போ நம்ம சம்ஸ் பார்க்கலாம். அதாவது பேசிக்கான சம்ஸு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சீரீஸ் கொடுத்துட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா நெக்ஸ்ட்டு சீரீஸ்னால் எப்படி என்ன நம்பராக வரும், அதெல்லாம் வந்து பேசிக்கான சம்ஸு. அதை நீங்கள் எங்கே ரெஃபர் பண்ணணுன்றதை என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஆப்டிடியூட் வேர் டு ஸ்டடின்ற வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸ்கூல் புக்லேயே அந்த சம்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் TNPSC எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் இது. இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணலாம். எ பால் ஃப்ரம் 100 மீட்டர், ஒரு பால் ஒன்று 100 மீட்டர்லேருந்து கீழே போடுறாங்க. ட்ராப்ஸ் இன்டு த கிரவுண்ட், தென் இட் பவுன்சஸ் half ஆஃப் த ஹைட். அந்த பால் கீழே விழும்போது அது half ஆஃப் த ஹைட்டுக்கு பவுன்ஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அந்த பால் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து சம் டு இன்ஃபினிட்டியில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். முதல்ல அந்த பாலை கீழே போடும் போது 100 மீட்டரு, அப்புறமேட்டு அதில் பாதியாக குறையுதுன்றாங்க. பவுன்ஸ் half ஆஃப் த ஹைட், பாதியாக குறையுது. ஸோ 100ல் பாதி வந்து 50. இந்த ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 25, அப்புறம் 12.5, இது வந்து அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இது போகுது. இப்போ இதுக்கு வந்து நம்ம சம் டு இன்ஃபினிட்டின்ற அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆன்சர். S infinity = a வந்து 100, ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 100, அதை நம்ம எடுத்துக்கிறோம். 100 / 1 - இப்போ r நம்ம கண்டுபிடிக்கணும். rனால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2/T1 50/100. இந்த சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. எந்த ஒரு சீரீஸுமே அது ஏபியில் வருதா ஜிபியில் வருதான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த சம் வந்து ஏபியில் வரல, ஸோ இது ஜிபி. எப்படி நம்ம ஜிபின்னு உறுதிப்படுத்துறதுனா T2/T1 = T3/T2 T3/T2 = T4/T3. இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா 1/2 அப்படின்றது நமக்கு ஆறாக கிடைக்கும். r = 1/2. அந்த ஆரை இருந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். a 100 / 1 - 1/2. இந்த 2 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 - 1/2 அப்படின்னா 2 - 1/2. ஸோ 2 - 1 வந்து 1, 1/2 வந்து இந்த இடத்துல டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். நியூமரேட்டரில் 100 இருக்குது. இந்த 2 வந்து கீழே இருக்கிறது நியூமரேட்டருக்கு போனால் மல்டிப்ளேயாக மாறிடும், டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ 100 × 2 வந்து 200 ஆன்சர் நமக்கு. ஸோ சம் டு இன்ஃபினிட்டி வந்து 200 இந்த சம்முக்கு ஆன்சராக வருது. நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாம்.
இந்த சம்மில் the third term of a GP is 2. அதாவது ஜிபியோட தேர்ட் டேர்ம் வந்து 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட்டு 5 டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் டேர்ம்னால் என்னென்னா ஏஆர் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 2, ஏவோட வேல்யூ வந்து 2. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து a/r², செகண்ட் டேர்ம் வந்து a/r, தேர்ட் டேர்ம் வந்து a, ஃபோர்த்து டேர்ம் வந்து ஏஆர், ஃபிஃப்த்து டேர்ம் வந்து AR². இது வந்து எல்லா சம்முக்குமே இது காமனாக வரக்கூடிய ஒரு பேட்டர்ன். இதை நம்ம மாற்றக்கூடாது. இதை a/r², a/r, AR, AR². இது எல்லா டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த r²ம் இந்த r² கேன்சல் ஆகிடும். இந்த r கேன்சல் ஆகிடும். நமக்கு தேர்ட் டேர்ம் வந்து 5ன்னு சொல்லி தேர்ட் டேர்ம் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த r² கேன்சல் ஆகிடுச்சு, r கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 5a எனக்கு மிச்சம் இருக்கும். ஸோ a இருக்கிற இடத்துல 2 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2/5 வந்து எனக்கு 32 அப்படின்னு வரும். 2/5னா 2 × 2 × 2 × 2 × 2 2 5 வாட்டி மல்டிப்ளை பண்ணணும். 4, 8, 16, 32. ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு 32 அப்படின்னு வரும். இப்போ இந்த லெக்சரில் நாம் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்கக்கூடிய சம்ஸ், அப்புறம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் நம்ம போட்டோம். கான்செப்ட் வந்து எல்லா சம்முக்குமே சேம் தான். கான்செப்டை நாம் லேர்ன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்கூல் புக் எடுத்து அதில் இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனோட டாப்பிக்கை நல்லா படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் நல்லா போட்டு பார்த்தாலே இந்த டாபிக்ஸ்லேருந்து வரக்கூடிய சம்மை நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். இப்போது இந்த ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அப்படின்ற டாபிக் வந்து நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் கேள்விகள் கேட்டதில்லை, இருந்தாலும் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எங்கேயாவது ஒரு இன்டர்வியூவில் கூட இந்த கொஷினை கேட்கலாம். ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட இன்வர்ஸ் தான் வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன். வாட் இஸ் த ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு யாராவது கேட்டால், அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இஸ் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு நமக்கு சொல்ல தெரிஞ்சால் போதும். இப்போ ABCDE இது வந்து ஒரு 5 நம்பர், எனி 5 நம்பராக இருக்கட்டும், இது வந்து ஏபியில் இருக்குது. அப்போது இதே நம்பர் ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இன்வர்ஸ் ஆஃப் A, இன்வர்ஸ் ஆஃப் B, இன்வர்ஸ் ஆஃப் C, இன்வர்ஸ் ஆஃப் D, இன்வர்ஸ் ஆஃப் E, 1/A, 1/B, 1/C, 1/D, 1/E அதோட இன்வர்ஸாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போது நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏபி, ஜிபி அப்படின்னா என்னது, அதில் இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணி காமிச்சிருந்தேன். ஒரு சில அட்வான்ஸ்டான சம் இன்னும் கூட இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன். இந்த 3 வீடியோவை நீங்கள் பார்த்தாலே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் வரக்கூடிய சம்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும். இது மட்டும் போதுமானா இது மட்டும் போதாது. நீங்கள் கொஞ்சம் சமச்சீர் புக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எங்கெங்கெல்லாம் இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் வந்திருக்கு, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கான்செப்ட் வந்திருக்குன்றதை பார்த்து அதில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போது எப்படி கொஷின் பேப்பர் இருந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.